ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ் ரெனோவேட் பண்ணி முடிச்சாச்சு. ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், மெயின் கேட்டில் வந்து இந்த மாதிரி வெல்க்ரோவில் எஸ்எஸ் ஸ்டீலில் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம். டபுள் சைடு வெல்க்ரோ போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து எலி இதெல்லாம் வந்து கடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஓவரால் ஹாலில் வந்து வியூ இப்படி தான் இருக்குது. பாருங்கள், ஃபேன் எல்லாம் கூட புதுசு போட்டோம். சாண்ட்லியர் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ப்ராடக்ட் லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஃப்ளவர் வாஷ் வந்து வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டபுள் லேயர் இருக்கிற மாதிரி கர்டன் போட்டிருக்கேன். பாருங்கள். ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி வரும், சின்னதாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். வெளியில் வந்து கொஞ்சம் திக்காக வரும். இந்த மாதிரி நான் இதெல்லாம் தனித்தனியாக தான் இந்த கர்டன்ஸ்லாம் வாங்கி போட்டது. பால்கனி வந்து பெரிய பால்கனி தான் இது. இங்கேயும் ஃபுல்லாக வந்து இந்த கொடி காய போடுறதுக்கு ஹூப்ஸ் போட்டாச்சு. இது வந்து எஸ்எஸ் ஸ்டீலில் தான் ஃபுல்லாக நெட்டு போட்டிருக்கோம். ஃப்ரேம் ஒர்க் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பால்கனிலேருந்து வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி இருக்கும். ஹாலில் வந்து இந்த இடத்துல வந்து பூஜை ரூம் பிளான் பண்ணியிருக்கேன். இவர் வந்து என்னோடய குட்டி கிருஷ்ணர், ரொம்ப க்யூட்டாக இருக்கார்ல. ஸோ ஹாலில் வந்து ஓவரால் வியூ இப்படி இருக்குது. டிவி எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். 1 வீக் ஆச்சு. பக்கத்துலேயே இருந்து ஒர்க் எல்லாமே முடித்தோம். ஸோ டைனிங் ஹால்லாம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பேசின் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே வந்து இன்வெர்ட்டர் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் திங்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணலை. பண்ணதுக்கப்புறமா ஓவராலாக கம்ப்ளீட்டாக ஒரு ஹோம் டூர் வந்து நான் போடுறேன். இங்கே வந்து கிச்சன். ஸோ சிம்னியும் போட்டாச்சு. நிறைய ஆணி அடித்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு தேவையான அளவு வச்சுட்டு மீதி எல்லாமே இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிம்னி போட்டு அதில் என்ன ஒரு மைனஸ் ஆகிடுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் இருந்ததுனால லெவல் இறக்கி போட முடியல. ஸோ கொஞ்சம் ஹைட்டில் தான் போட்டிருக்கேன் நான். இந்த இடத்துல வந்து இருந்த அழுக்கெல்லாம் வந்து நானும் பெயிண்டர்ஸும் சேர்ந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சுல. ஸோ க்ளீனாக இருக்குது. இந்த சப்பாத்திக்கு பலகைக்கு வந்து ஸ்டாண்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணி எல்லாம் இந்த மாதிரி இந்த அந்துருண்டை சொல்லுவாங்கள்ல, பாச்சா உருண்டை, அது போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஜன்னல்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக அழுக்காக இருந்தது. எல்லாம் ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. பால் காய்ச்சிட்டேன் நான். இதை வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ரெனோவேட் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள், ஸ்லிப்பர் ஸ்டாண்டை வந்து எனக்கு கீழே வந்து ஓப்பன் கப்போர்டு தான். அதுக்கு நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் ஒர்க்குக்கு வாங்கின டைல்ஸ் புதுசு இருக்குது. அதை வந்து நான் இந்த மாதிரி ஹோல்ஸில் மறைக்கிற மாதிரி வச்சு ஒரு 3 ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம கரண்டி அந்த மாதிரி கட்லரி ட்ரே இதெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒரு கிச்சன் டூர் ஒன்று போடுறேன். இந்த இடத்துலையும் அந்த மாதிரி 2 ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்ரூம் டைல்ஸ் பேலன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட டைல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுவும் பூஜை ரூமுக்கு வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஷெல்ஃபெல்லாம் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாம் தொடச்சி ஓரளவுக்கு எல்லாம் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் மிச்சம் இருக்கிற 2 ஸ்டாண்டை கூட இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து பெருசாக இருக்கும். அப்போ வந்து நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு பார்ட்டிஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி ரேக் வாங்கி அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த காலோடு சேர்த்து நம்ம வச்சோன்னா நமக்கு மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டுன்னு கிடைக்கிது. ஸோ அதை பிளான் பண்ணி தான் நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். கிச்சன் சர்வீஸில் மட்டும் இன்னும் நெட்லான் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ வெளியில் வந்த உடனே டைனிங் ஹால், இங்கே ஃப்ரிட்ஜு ப்ளேஸ் பண்ண போகிறோம்.
ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அதை தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு ஹோம் டூர் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வால் ஒன்று இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பூசி வச்சுருக்கேன். இதில் வந்து கிளாஸில் வந்து ஆர்ட் போட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். அது பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரேம் அலுமினியம் ஃப்ரேம் போட்டு அதில் வந்து கிளாஸ் ஃபிட் பண்ண போகிறோம் ஆர்ட் போட்டு. அப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இன்னும் இந்த ஒயரெல்லாம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பெயிண்டிங் டச்சப் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்டர்நெட் பைப்பெல்லாம் ஒயரெல்லாம் வர்றதுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்து பண்ணியிருக்கேன், எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி. ஸோ இங்கே வந்து அவர் வாங்கின ஷீல்டு இதெல்லாம் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரீப்பர் அந்த வீட்டில் ஆல்ரெடி போட்டிருந்தோம், அதனால் வந்து வெல்க்ரோலேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க, மெட்டல் நெட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஷெல்ஃபெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு எல்லாம் திங்ஸ் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். பால் காய்ச்சும் போது கொண்டு வந்தது மட்டும் அப்படியே போட்டு வச்சுருக்கனால இப்படி இருக்குது. ஸோ எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு கபோர்டும் வந்து நான் தனியாக எடுத்து போடுறேன். இந்த கர்டைன் ப்ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து அமேசானில் தான் வாங்கினேன் நான். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தோன்னா இது அக்வா கார்டு வாங்கி வச்சுருக்கோம், ப்ளூ ஸ்டார். இன்னும் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வரல. ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்கும், இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸ்டைலு. பார்த்திங்கன்னா இங்கே டிவி போட்டாச்சு. இங்கே வந்து ஏசி மாட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் மாற்றி ஆசிட் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பாருங்கள், வாஷ் பேஷன்லாம் புதுசு போட்டு இதில் வந்து ஹேண்ட் வாஷர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கீழே சொல்யூஷன் வச்சோன்னா விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வால் மவுண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாண்டு போட்டாச்சு, கேசர் போட்டு இதுக்கும் நெட்லான் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே செட் எல்லாமே புதுசு மாற்றிட்டோம், டாய்லெட் செட் எல்லாமே. ஸோ டைல்ஸும் ஓரளவுக்கு மாற்றியாச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அந்த ஒர்க்கு நடந்தது, அதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்கு, அவங்க வந்து இந்த ஒயிட் சிமெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பேட்சஸ் அங்கங்கே விட்டுட்டாங்க. ஆசிட் வாஷ் பண்ணியே அழுக்கு போகவே இல்லை. பாருங்கள், எவ்வளோ கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாக ஆசிட் போட்டு போட்டு கழுவுனாங்க, அதுக்கப்புறமும் போகலை. ஓரளவுக்கு இப்போ க்ளீன் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்புறம் இந்த ரூம்க்குலேருந்து வெளியில் வந்த உடனே இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் ஃபேஸிங் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். இதில் தான் வந்து என்னென்னா ப்ளூ கலர் டைல்ஸ் இது. இதில் வந்து இந்தியன் டாய்லெட் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவும் பாருங்கள், வாலில் வந்து உப்பு கரை போகவே இல்லை, ஆசிட் வாஷ் பண்ணியே எனக்கு கரெக்டாக போகலை. இங்கேயும் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு ஹேண்ட் வாஷருக்கு போட்டாச்சு. அப்புறம் இந்த ரூம் வந்து இன்னொரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து கம்ப்ளீட்டாக நெட்லான் போட்டாச்சு. இங்கேயும் வந்து பெரிய ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து பாருங்கள், உள்ளே வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டு பைப் மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய லாஃப்ட் ஒன்று இருக்குது. ஷெல்ஃபும் வந்து பெரிய பெரிய ஷெல்ஃபு தான் அது. வெளியில் வந்த உடனே இந்த வாலில் தான் வந்து ஆர்ட் போட போகிறோம், அந்த கிளாஸில். அதை நான் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹால் வியூ தனியாக காமிக்கிறேன். ஸோ இதில் இந்த இடத்துல வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டைனிங் ஹால்லையும் வந்து அந்த ஹேண்ட் வாஷர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பம்பை வந்து போட்டிருக்கேன் நான் மேலே. ஸோ அது வந்து நமக்கு குழந்தைங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹைட்டில் போட்டோம்னா நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்கன்றதுக்காக தான். ஏன்னா அது வந்து நமக்கு இப்போ அவங்க ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ப்ரெஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அதுக்காக இப்படி போட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ஆகிடுச்சு. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷிங் வந்து ரொம்ப இழுத்துருச்சு, அதிகமாக இழுத்துருச்சு. பட் வந்து லைட்டு போட்டேன் பாருங்கள், டைனிங் ஹாலில் லைட்டு போட்டதுக்கப்புறம் வெளிச்சமாக இருக்குது. ஸோ
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் புதுசாக நிறைய ஃப்ரெஷ் வீடியோஸ் வர ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.